எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டைனோசர் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கருப்பு கலரில் ஃபாண்டன்ட் எடுத்திருக்கேங்க. அதை நம்ம இந்த மாதிரி நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த பிக்சரை பார்த்து ஒரு பேப்பரில் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை இந்த ஃபாண்டன்ட் மேலே வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு வரைய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கத்தி வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இதுக்கு ஸ்பெஷலாகவே ஃபாண்டன்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டூல் இருக்குது. அதுனா உங்களுக்கு சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் கத்தி வச்சு பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ஃபாண்டன்ட் எல்லா கலர்ஸ்லேயுமே கடையில் அவைலபிளாக இருக்குங்க. நமக்கு அதை நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் டைனோசர் தீம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி மிக்கி மவுஸாக இருக்கட்டும், டோரா, டெடி பேர், என்ன தீம் வேணும்னாலும் நீங்கள் அதை அந்த பிக்சரை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், டைனோசர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஃபாண்டன்ட் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். அது மேலே வச்சிடலாம். கருப்பும் மஞ்சளும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும் கலர்ஸ், அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் நான் குட்டி குட்டி பல்லு செஞ்சு வச்சுருக்கேன் டைனோசருக்கு, அதையும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பல்லு பாருங்கள், புலிப்பல் மாதிரி பெருசாக பண்ணியிருக்கேன், அதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீளமான பல்லு, அதையும் பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் ஒட்ட முடியலை, இது ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் தொட்டுக்கோங்க. நிறைய தண்ணி வச்சிட வேண்டாம். அப்படி பண்ணால் அந்த ஃபாண்டன்ட் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக தொட்டுக்கோங்க. அப்போ அது கீழே விழாமல் ஒட்டி பிடிச்சிட்ருக்கும். பாருங்கள், டைனோசருக்கு பல்லெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் கேக் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். அதில் ட்ரிப்பிங் மட்டும் இப்போ போட்டுட்ருக்கேன். ட்ரிப்பிங் முடித்ததும் நம்ம அந்த டைனோசரை தூக்கி கேக் மேலே வச்சிடலாங்க. இப்போ கேக்கை சுற்றி நான் ஒரு பூ மாதிரி ஒரு குட்டி டிசைன் போட போகிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட டைனோசர் தீம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எந்த தீம் வேணுமோ அந்த தீமில் நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.